பிரசாந்தாத்மா விகதபி. விகதபி என்று சொன்னாலே பயமில்லாமல் இருக்க வேண்டும். எதை கண்டும் அந்த நேரத்தில் எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது. அடுத்த நொடியில் அவர் வரப்போறாரே, அவருக்கு நம்ம என்ன செய்யறது? இப்படி இந்த தியானத்தை முடித்த பிறகு நம்மளுக்கு அந்தந்த வேலைகள் இருக்கே, இதெல்லாம் முடிக்கலன்னா என்ன ஆகுது என்று இந்த மாதிரி பல பயங்கள் இருந்தாலும் அந்த பயங்கள் தியானத்தின் போது வரக்கூடாது. தியானத்தை முடித்த பிறகு அந்த இறைவனிடமே விட்டுவிட்டு அந்த அந்த ஒரு பயத்தை கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும். என்றால் இறைவனாக இருப்பவரே பயத்திலிருந்து நம்மளை காப்பதனால்தான் சிறந்தவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட இறைவனிடமே அனைத்து விஷயங்களும் விட்டுட்டு, நீயே இதை பார்த்துக்கோ, உனக்கே எது சரி என்று தெரியும், நீ இதை பார்த்துக்கோ என்று அவரிடம் விட்டுட்டோம் என்றால் பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது. ஆனால் அந்த சமயத்தில் தியானத்தை செய்யும் போது நம்ம மனதை சாந்தமாக, மனதை அந்த கவலைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பயம் இல்லாமலும் இருக்க வேண்டும். பிரசாந்தாத்மா விகதபி பிரம்மச்சாரி பிரதேஸ்திதா. அந்த ஒரு தியானத்தை பின்பற்றும் போது, தியான யோகத்தில் நுழைந்து விட்டோம் என்றால் அந்த தியானத்தை பின்பற்ற சமயத்தில் பிரம்மச்சாரியாக அந்த பிரம்மச்சாரி விரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்றான் இந்த இடத்தில். பிரம்மச்சாரி பிரதேஸ்திதா மனசம்யம்யம் அச்சித்தோ யுக்த ஆசீத மத்பரக. மனசம்யம்யம் அச்சித்தோ, அதாவது மனதை கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். மனம் அலைப்பாயாமல் இருக்க வேண்டும். மனதையும் புலன்களையும் அந்த இந்திரியங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள, நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும். மனசம்யம்யம் அச்சித்தோ, என் மீது மட்டுமே தன்னோட மனதை செலுத்த வேண்டும். அதாவது என் மீது என்று அங்கு கிருஷ்ணர் சொல்வது இறைவன் மீது, அவர் மீது என்று புரிந்து கொள்ளலாம். அதனால் அந்த இறைவனாகிய கிருஷ்ணரையோ, நம்ம இஷ்ட தெய்வம் யாரோ அவர் மீது அந்த ஒரு தியானத்தை, அந்த ஒரு தன்னோட மனதை செலுத்த வேண்டும். அந்த மனதை எப்போ ஒரு விஷயத்தில் செலுத்துறோமோ, ஒரு நிலையான மனம் எப்போ இருக்கிறதோ அப்பொழுதே தியான யோகம், அந்த சமயத்திலே தியான யோகத்தில் நம்ம தேர்ச்சி பெற்று விட்டோம். அந்த சமயத்திலே நாம யோகாரூடர்களாக மாறிவிட்டோம். ஏனென்றால் அந்த யோகத்திற்கு, தியான யோகத்திற்கு புதிதாக வரும் நபர்கள் அவரால் தான் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், அந்த ஒரு கவனத்தை செலுத்த முடியாது இறைவன் மீது. ஆனால் இதுவே அந்த யோகத்தை பின்பற்றி பின்பற்றி அதிலேயே தேர்ந்தவர்களாக இருக்கும் யோகாரூடர்களாக மாறிவிட்டோம் என்றால், அந்த யோகாரூட நிலையை அடைந்து விட்டோம் என்றால் அப்பொழுதே அந்த இறைவனோட அந்த சொரூபத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவரை தவிர வேற எதையுமே நினைக்காமல் அவர் சொரூபத்தை மட்டுமே தியானம் செய்கிற அளவுக்கு அந்த ஒரு பக்குவம் நம்மளுக்கு வந்துடும். ஆனால் மனசம்யம்யம் அச்சித்தோ யுக்த ஆசீத மத்பரக. இப்படி தியானம் செய்கிறவர்கள் கவலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, இந்த உலக துன்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆனந்தமே வடிவமான என்னுடைய லோகமாக இருக்கும் அந்த வைகுண்டத்தை, அந்த ஒரு பரமபதத்தை சென்று அடைவார்கள் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதனால் ஆனந்தமே வடிவமான அந்த இடத்தை சென்று அடைந்து கவலைகள் எல்லாத்திலிருந்தும் நம்ம விலகி இருக்கணும். அந்த கவலைகளை துரத்தி விட்டு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் பூவுலகில் வாழும் போதும் ஆனந்தமாக சுகமாக இருக்கிறோம். இதுவே நம்ம இறந்த பிறகு நமக்கு மோட்ச முக்தியும் அளித்து அவரோட ராஜ்யத்திலே தங்க வைக்கிறார் இறைவன்.